ஒரு புது மேக்ஸ் கான்செப்ட் ஒன்று பார்ப்போம். என்ன அப்படின்னா, அதாவது எனிதிங் ஒரு நம்பரோடைய பவர் 0. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருடைய பவர் 0ன்னு வச்சுங்களேன். அதனுடைய ரிசல்ட் வந்து எப்போவுமே நமக்கு வந்து 1 தான் கிடைக்கும். இது எப்படி அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 எடுத்துக்கோங்க. 5 எடுத்துக்கிட்டு 5 க்யூப் பண்ணுங்கள். 3 தடவை 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 5 க்யூப். ஸோ 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் 5 × 5 × 5. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பார்த்திங்கன்னா 5 × 5 சார் 25, 25 × 5 சார் 125. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் 5 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் பண்ணால் 5 × 5. ஸோ அதில் நம்ம கிடைக்கிறது வந்து 25. சரி, 5 to the power of 1 போட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு 5 தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து 5 தான். இப்போது 5 பவர் 0 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இப்படியே குறைஞ்சிட்டே வரும்போது 5 to the power of 0 அப்படின்னா 5 divided by 5ன்னு தான் அர்த்தம். ஸோ 5 divided by 5 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ அந்த 5 மட்டும் இல்லை, எந்த நம்பர் போட்டாலும், இப்போ 102 to the power of 0 is equal to 1. ஸோ 4 to the power of 0 is equal to 1. ஸோ எந்த நம்பரையுமே to the rise of power 0 போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 1 தான். ஸோ அது எப்படி வந்தது அப்படின்ற கான்செப்ட் தான் அது. க்யூப் பண்ணால் 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணால் 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம், 1 டைம் போட்டால் அதே வேல்யூ வந்துடும். 0 அப்படின்னா அந்த நம்பரே அந்த நம்பரால் டிவைடு, சேம் நம்பர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் போட்டு கேன்சல் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 is equal to 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேத்ஸ் கான்செப்டை தெளிவாக கற்றுக்கோங்க. தேங்க்யூ.